எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாளைக்கு ஓப்பனிங்லேயே நிஃப்டி ஒரு 10% கிராஷ் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார் ஒரு நண்பர். 10%ங்கிறது எவ்வளோ தெரியுங்களாங்க? கிட்டத்தட்ட 20,000 வரணும். ஒரு 22,000 பக்கத்திலே வரணும்னு வச்சிங்களேன். இந்த 20,000 to 22,000 லெவலில் வந்து உழுகணும். அப்படி ஒரு வேளை 10% கிராஷ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், சேகர் செத்துருவான் அப்படின்ற மாதிரி மொமெண்ட் பழைய 22,000 வந்ததுன்னா. ஏங்க, சண்டை நம்ம நாட்டில் நடக்கல. நம்ம நாட்டில் சண்டை நடந்தப்பவே மார்க்கெட் மேல் நோக்கி தான் ஏறி வந்தது. சண்டை எங்கேயோ 2,000-3,000 கிலோமீட்டர் தள்ளி ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, தூங்கி எந்திரிக்கும் போது காலங்காத்தால் நம்ம கண்ணு முழிக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு மிசைல் மேலே நம்ம வந்து கண்ணு முழிக்க கூடாது. நம்ம என்ன கண்ணு முழிக்கணும்னாக்கா, ஆண்டவா ஒரு வெள்ளை புறா சமாதான தூதுவன் மேலே நம்ம கண்ணு முழிக்கணும். ஓகே, நாங்கள் இப்போதைக்கு நீயும் குண்டு வீசக்கூடாது, நானும் குண்டு வீசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் நம்ம நாளைக்கு கண்ணு முழிக்கும் போது இருக்குன்னு ஆண்டவா அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஒருவேளை அந்த மாதிரி இல்லை, 10% இறங்குது அப்படின்னாலே எங்ககிட்ட பணம் இல்லையேப்பா, நாங்கள் வேற பணத்தை ரெடி பண்ணி வைக்கலையே. நான் ஒரு தடவை பல மீடியாக்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். ஏங்க, மார்க்கெட் விழுந்தா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பணத்தை எடுத்து வச்சுருக்கோம். ஒருவேளை நிஃப்டி 24,000லேருந்து 23,000 போகுது, 22,000, 21,000, 20,000, 19,000, 18,000, அது 1000 பாயிண்ட் போனாலும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பணத்தை போடுறதுக்கு நாங்கள் பணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி நாங்கள் பணத்தை இன்னும் ரெடி பண்ணி வைக்கலையேப்பா. பொசுக்குன்னு நீங்கள் 10% நாளைக்கே கிராஷ் ஆகணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் ஆசைப்படுறது நாளைக்கு நடந்தாலும் சரி, அல்லது இன்னொரு 2-3 மாதம் கழித்து நடந்தாலும் சரி, 22,000 பக்கத்தில் மறுபடியும் மார்க்கெட் வந்து விழுந்தாவோ, அல்லது மறுபடியும் ஒரு 20,000 19,000 போனாலும் வாங்கறதுக்கு தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காங்களே ஒழிஞ்சு பயந்துட்டு செல் பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இண்டெக்ஸில் நடக்காமல் சில பங்குகள்லாம் சமீபத்தில் கீழ் நோக்கி கிடக்கிறான், அதாவது சென்டர் பாயிண்டில் கிடக்கிறான். இது போன்ற பங்குகள் அடுத்தடுத்து வரும் வாரங்களில் மிகப்பெரிய ஒரு மூமெண்ட், அது மேலேயா கீழேயா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் செய்யுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த கேப்ரிக் குளோபல் அப்படின்ற கம்பெனி, சிஜிசிஎல் அப்படின்ற கம்பெனி சமீபத்தில் 178 கோடி அப்படின்ற ஒரு குவார்ட்டர்லி ரிப்போர்ட் பண்ண கம்பெனி. இந்த பங்கு வந்து சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு பண்ணியிருந்தான். இதனால் அந்த பங்கினுடைய விலை 160 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஆல்ரெடி காமிச்சிட்டான். ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் இவன் மறுபடியும் தன்னுடைய பழைய ஹை 200 வந்தால் கூட போதுமே, சமீபத்தினுடைய ஹை, அல்லது சமீபத்தினுடைய லோ 150 அல்லது அதுக்கும் கீழே 130, எது போனாலும் சரி, சமீபத்தில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்காக இந்த சிஜிசிஎல் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இவன் மட்டுமா, நேஷனல் அலுமினியம் ஒரு பங்கு, அவனுமே வந்து இனி அடுத்தடுத்த வாரங்களில் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி, கீழே போனாலும் சரி மேலே வந்தாலும் சரி, அவனுடைய லெவல் என்பது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி மிகவும் வாலட்டிலிட்டி உடைய பங்காக இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்றது இருக்கு. சமீபத்தில் அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 4.31 காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பையன் நடுவில் வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்கான். இனி இந்த யோகா முடிச்சதுக்கப்புறம் பெருசாக எந்திரிச்சு மேலே வர போகிறானா, அல்லது யோகா முடிச்சிட்டமே இனி ஆழ்ந்த நித்திரைக்கு போகலாமா அப்படின்னு என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில. பட் இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகள் பெருசாக விழுகலாம் அல்லது மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு 3 கம்பெனிகள் இந்த மாதிரி முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லெவலில் இருக்குது. இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமாக 580 கோடி அப்படின்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் டபக்குன்னு 248 கோடி, அதுக்கும் கீழே வந்து இப்போ வெறும் 7 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவுமே மாறி மாறி ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஆனால் எஃப்ஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜை மாற்றிக்கவே இல்லை பெருசாக. டிஐஸ் 28% இந்த பங்கில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பங்கு தற்போது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. இவனும் ஏதாவது பெருசாக கிராஷ் ஆவானா அல்லது கடைசிக்கு வந்து பாதிக்கிணறாவது வருவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் இல்லை, இந்த என்எல்சி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, இது வந்து தற்போது ஒரு 1% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. இவனுடைய
குவார்டர்லி ரிசல்ட்டில் பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்ற மாதிரிலாம் இது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 696 கோடி லாபம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா இப்போ 468 கோடின்னு காமிச்சிருக்கான். அதே மாதிரி இவனுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்ற இடத்துலையும் வந்து பெருசாக எந்த விதமான அதிர்ச்சிகரமும் இல்லாமல் எல்லாம் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பங்கினி அடுத்தது என்னதான் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பங்குமே சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இனி இவன் என்ன பெருசாக மூவ்மெண்ட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு அது டிவிடெண்ட் ரொம்பவுமே குறைவாக கொடுக்கக்கூடிய பங்கு, அதே மாதிரி கடனும் ரொம்ப குறைவாக வித்திருக்கக்கூடிய பங்கு. இவன் சமீபத்தில் ரிசல்ட் என்ன பண்ணியிருந்தானாக்கா ஒரு நல்ல லாபம் காமிச்சிட்டு மறுபடியும் ஒரு சிறிய டிராப் அவனுடைய ரிசல்ட்டில் மறுபடியும் ரிசல்ட் என்பதை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கான். ஸோ அப்போ இந்த பங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்கும், இவனும் ஏதாவது பெரிய அளவில் மூவ்மெண்ட் காட்டுவானா, அது கீழே போனாலும் சரி அல்லது மேலே போனாலும் சரி அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சேவல் முட்டை போடுமா அல்லது கோழி முட்டை போடுமான்னா டக்குன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க கோழி தாங்க முட்டை போடும் அப்படின்னு. இதுவே கேள்வி மாற்றி ஆமை முட்டை போடுமா, அதாவது பெண் ஆமை முட்டை போடுமா ஆண் ஆமை முட்டை போடுமான்னு கேட்டால் ஒரு நிமிஷம் எல்லாரும் திகைச்சு போவாங்க. என்னடா இவன் கொஸ்டின் இப்படி கேட்குறானே, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அடுத்த வாரத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவ் நியூஸ், இதில் ஒன்றாவது மாறி நடக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக யாருக்குமே தெரியாது. அதுலேயும் முக்கியமாக இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை மட்டும்தான் நம்மளுடைய இந்தியாவை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த க்ரூட் ஆயில்லாம் நல்ல விலை உயர ஆரம்பிச்சிருச்சு, அது ஒரு தலைவலியாக இருக்குது. ரெண்டாவது, வார்க்கு இது நின்றுமான்னு நான் இப்போ ஒரு பொய் சொல்லலை, நான் உண்மைக்குமே வந்து காமணி நேரத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை நிப்பாட்டுற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் தர்றாங்களான்னு பார்த்தா அங்கேயும் எது இல்லை, அங்கேயும் ஒரு தலைவலியாக தான் இருக்குது. அதே மாதிரி உலக மார்க்கெட்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமையில எல்லாமே நெகட்டிவ். இதை பார்த்தாவே யாருக்குமே தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி. ஏன்டா எப்போவும் எருமச்சாணியை மூஞ்சியில் அப்புன மாதிரியே இருக்க அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் செந்தில் பார்த்து கேட்பார். அது மாதிரி தான், ஏன்டா இப்போ நாங்கள் எல்லா நியூஸும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நியூஸும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லா பயிலுமே மூஞ்சியில் எருமச்சாணி அப்படி மாதிரி இருந்தால் எங்களுக்கு எப்படா இன்னைக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் மனது நொந்து போய் உள்ளார்கள். ரொம்பவுமே மனசு கஷ்டம். ஸோ இங்கே எடுத்து பார்த்தாலும் இது மாறுமா அப்படின்னு யார்கிட்டயாவது போய் கேள்வி கேட்டால் அங்கேயும் பதில் இல்லை. திடீர்னு உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால எல்லாரும் போய் இந்த கோல்டை தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. அதுலேயும் சில பேர் இருக்காங்க, உலகத்தில் பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு ஒரு சேஃபஸ்ட் கரன்சி, உலகத்தில் ரெஃபரன்ஸ் கரன்சி அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ், அதில் எதுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்குமான்னு சில பேர் வாங்கி வைக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு ரொம்பவுமே உதவி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் அவனுங்க இது ஏதாவது நாளைக்கு 99 100 இது வந்துருவானோ அப்படின்னு அதுவும் ஒரு பயமாக இருக்குது. ஆக மொத்தம் நல்ல விஷயம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. சரி தேக இந்த அமெரிக்கக்காரனாவது என்னன்னா அவன்கிட்டையும் எந்த விதமான நல்ல விஷயமும் இல்லை. அவனு வந்து இண்டெக்ஸ் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு அவனு பாதி கிணறுல வந்து நிற்கிறான். ஸோ அவனுக்கு கீழே விழுகிற மாதிரி இருந்தால் அவனுக்கும் பெரிய லெவலில் கீழே விழுக வேண்டியது இருக்குது, மேலே போனாலும் பெரிய லெவலில் ஏற வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் ஒன்று மட்டும் உறுதிங்க, இப்போ சமீபத்தில் மார்க்கெட் ஏறி வந்ததுனால நம்ம பல பங்குகளில் லோலேருந்து 50% 80% ஏறி பார்த்துருக்கோம். இந்த மாதம் இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்துலேயும் இப்போ வரக்கூடிய தகவல்களை பார்த்தா இவங்க அடங்குற மாதிரி தெரியல. ஸோ மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த 6 மாதத்தில் ஒரு 30-50% அப்படின்ற மாதிரி மேலே ஏற போகிறாங்களா அல்லது கீழே இறங்க போகிறாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏதோ ஒன்று பெருசாக செய்யறதுக்கு இன்னும் 6 மாதம் முடிஞ்சிருச்சு நீ கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. 6 மாதம் ஆல்ரெடி 50% பக்கம் கீழே இறங்கி 50%. என்னங்க இது யோசிச்சு பாருங்க, இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து பல பங்குகள் 30-40% இறங்கி மறுபடியும் 30-40% ஏறி இருக்கானுங்க, விளையாட்டே இல்லை. ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 6 மாதத்தில் இதே மாதிரி ஒரு 3 மாதம் இறங்கி அடுத்த 3 மாதம் ஏற போகிறானா அல்லது அடுத்த 3 மாதம் ஏறி அதுக்கப்புறம் இறங்க போகிறானா, என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. ஆனால் பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்த 6 மாதங்களில் உலகத்தினுடைய போக்கை பொறுத்து பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் பெருசாக ஏதோ செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இவ்வளவு செய்திகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நண்பர்களே, அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் சில பங்குகள்லாம் ஃபோக்கஸில் வருது. ஒரு உதாரணத்துக்கு இந்த சன் டிவி அப்படின்ற பங்கில் என்ன ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த கூலி அப்படின்ற படம் வந்து ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு.
தற்போதைய நிலைமையில் நீங்கள் இந்த சன் டிவி அப்படின்றத போய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது 1000 ரேஞ்சிலிருந்து கீழே இறங்கி 600 ரூபாயில் இன்னும் 52 வீக் லோவில் தான் இருக்கான். இப்போதைக்கு அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஒரு 372 கோடி லாபம் அப்படின்னு போன குவார்ட்டரில் அறிவிச்சிருக்காங்க. இது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கானா 2.7% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. சுத்தமாக அவங்களுக்கு கடன் என்பதே இல்லை. பொதுவாக இந்த மீடியா ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாங்க. அதாவது பெரிய அளவில் மாற்றம் என்பது நியூஸ் வந்துச்சுன்னா பெரிய அளவில் ஏறி இறங்கும். ஜீல் அப்படின்ற கம்பெனியெல்லாம் ஒரு இடம் மெர்ஜர் அப்படின்ற தகவல்னால பெருசாக ஏறி இறங்கினா அப்புறம் செபியோட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துலலாம் வந்து பெருசாக வாலட்டிலிட்டி அப்படின்றது காமித்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. ஆனால் நியூஸ் இல்லைன்னா அப்படியே நீட்டி படுத்த மேனிக்கு இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் எதுவும் நியூஸே இல்லை. சமீபத்தில் இந்த மே மாதம் முழுவதுமே கூட ஒரு மாதிரி நீட்டி படுத்திருந்த ஒரு பங்கு தான். ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த ரஜினியினுடைய பிஸ்னஸ் மூலியமாக இவனுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு உள்ளது. நண்பர்களே, இப்போ இந்தியா முழுவதும் அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்னு ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த டாடா குரூப் பங்கு, டாடா மோட்டரையும் வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல மாதங்களாகவே சமீபத்தில் என்ன தகவல் வந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா நானோவின் மறு ஜென்மம். முதல்ல டாடா நானோ வச்சு பெரிய புரட்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஆனால் இப்போ டாடா நானோவே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றி விட்டோம்னாக்கா அது இந்தியாவிலேயே ஒரு பெரிய புரட்சி பண்ணிடுமே. இப்போ மார்க்கெட் தயாராக இருக்குது. அப்போ டாடா நானோ வரும்பொழுது மார்க்கெட் தயாராக இல்லை. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து தயாராக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீ ஒரு சார்ஜுக்கு 200 to 400 கிலோமீட்டர் தர்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே கம்மியான விலையாக இருந்தாக்கா போட்டு ஓடி வந்து வாங்குறதுக்கு பல பேர் இப்போ தயாராக இருக்காங்க. ஏன்னா அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு கார் விட்டா கூட அப்போ அது காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சுது. இப்போல்லாம் சாதாரணமாக ஒரு பைக்கே 1.5 லட்சம் 2 லட்சம்னு போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, இவருடைய சந்தோஷத்தில் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னப்பா நீ பண்ண அப்படின்னு கேட்டாக்கா நான் சொல்லுவேன், நான் ஒரு புல்லட்டை வாங்கினேயா, வீட்டு முன்னாடி புல்லட் நிற்குது பாரு, அதை பாரு நீ அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா நல்ல எங்கேயும் இவருக்கு ஒரு இடத்துல மச்சம் இருக்குது. அதாவது மார்ச் மாதத்தில் தான் எல்லா பங்குகளும் கீழே வீழ்ச்சி அடைஞ்சு கிடந்தது. இப்படித்தான் நான் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2020 இதே மாதிரி ஒரு நண்பர் பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. மாதம் 25,000 ரூபா தான் சேலரி வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஆல்மோஸ்ட் 4 கோடிக்கு சொத்து சேர்த்திட்டதாக தகவல். ஸோ அப்போ அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவில் விற்காமல் 2-3 வருஷம் வச்சுருந்து நல்ல லாபத்துக்கு கொடுத்ததாக தகவல். அதே மாதிரி இவர் காலடி எடுத்து வச்ச நேரம் என்பது பல பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சு கிடந்த காலம். அந்த காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ போன வாரத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி 1.5 லட்ச ரூபாய் வெளியெடுத்திருக்காரு. அப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒரு புல்லட்டை நான் எடுத்துட்டேன், இனி யாராக இருந்தாலும் நான் முடிஞ்ச இவர் எழுதி ஒட்டிடுவார்னு நினைக்கிறேன், இது ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதித்தது. ஸோ அவருடைய கமெண்ட் பார்க்கணுன்னா இதுக்கு முந்தைய வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் அவருடைய கமெண்ட் பாருங்கள். நண்பர்கள், இந்த சமயத்தில் அப்படி இந்த டாடா நானோ அப்படின்றது வந்துருச்சுனாக்கா பெரிய அளவில் மூவ்மெண்ட் பண்ணுமா. சமீபத்தில் 2 days மூவ் உங்களுக்கு தெரியாதில்ல, பல முறை சில பங்குகள் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட அக்செப்ட் பண்ணி மேலே ஏற்றிட்டானாலும் சந்தோஷம், அல்லது ரிஜெக்ட் பண்ணி பெருசாக இறக்கி விட்டாலும் மறுபடியும் அவனுடைய லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆக மொத்தம் நீ பெருசாக ஏதாவது வாலட்டிலிட்டி செஞ்சு காட்டு. இதுக்கு முன்னாடி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இறங்கினவன் 1000 to 500ன்னு வந்த, அப்போ மறுபடியும் 500க்கு இது வருவியா, அல்லது என்ன பண்ணு, எதை பண்ணாலும் பெருசாக பண்ணு அப்படின்ற ஒரு இடம் தான் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த டாடா நானோவினுடைய ஈவி டேட்டா அடுத்தடுத்த மாதங்களில் அல்லது அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய தகவலாக உள்ள வந்து இதுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் 100 ரூபாய்க்கு குறைவான பங்குகள் ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பங்குகளினுடைய டேட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சுஸ்லான் எனர்ஜி சமீபத்தில் சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். 3790 கோடி என்பது சமீபத்தில் அவன் இந்த ஜில்லாலேயே அவ்வளோ பெரிய சேல்ஸ் என்பது பண்ணல. இதன் மூலியமாக தற்போது 1181 கோடி லாபம் என்பது காமிச்சிருக்கு இந்த சுஸ்லான். இனி இதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சமீபத்தில் 50 to 70 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டான். இனி இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போகிறான், 65 to 85க்கு இது போக போகிறானா, அல்லது 65 to 50 வந்துட்டு 65 போகிறானா, அல்லது 50க்கு கீழே போயிடுவானா அப்படின்றது தெரியல.
ஆனால் தற்போதைக்கு 100 ரூபாய்க்கு விலை குறைவான பங்கு. அதே சமயம் குவார்ட்டர்லி ரிசல்ட் போன குவார்ட்டரை விட அதிகமாக செய்த பங்கு அப்படின்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற பங்கு இருக்குது. இது மாதிரி நம்ம தேடுனா நிறைய கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு 224, சமீபத்தில் அவன் 100 ரூபா ரேஞ்சில் தான் ஆடிட்டு இருந்தான், 130 140. ஆனால் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் சமீபத்தில் 100 கோடி டு 280 கோடின்னு ஒரு முன்னேற்றம், சேல்ஸ்லேயும் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பங்கை வந்து மேலே தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டாங்க. அதனால் இன்னும் ஒரு பங்கு தேடி பிடிக்கணும். இது மாதிரி வேறு ஏதாவது ஒருத்தர் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி 100க்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுகளை தேடலான்னு போனாக்கா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒரு பங்கு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா அவனுடைய P&L ரிசல்ட்டும் சரி பேலன்ஸ் ஷீட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டை கையில் காலில் விழுந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இது எப்படிங்க இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது, மேலே ரிசர்வ்ஸ் வந்து இப்படி இருக்குது, இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி இருக்குது, எப்படிங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய சார்ட்டட் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார்னா தான் உண்டு. அந்த நேரத்தில் இந்த P&L அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்பது 687 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். சரி, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே இவனை 75 டு 85 வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இடையில வந்து ஒரு 3 ரூபா டிவிடெண்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது 75 அல்லது 65 இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பட் இருந்தாலும் இவன் 65 டு ஆல்ரெடி 85 அப்படின்ற வரைக்கும் வந்திருக்கான். எது எப்படியோ 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய பங்குகள், ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சமீபத்திய தகவல் எடுத்து பார்க்கணுன்னாக்கா இந்த 2 பங்குகளும் தற்போது அந்த தகவலினுடைய அடிப்படையில் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.